Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்த வன்முறை குறித்து ஆஸ்திரேலிய அமைச்சர் ஒருவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலேயே பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. வங்கதேசத்தில் கொண்டுவரப்பட்ட இடஒதுக்கீடு தொடர்பாக ஏற்பட்ட வன்முறையால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதையடுத்து அங்கு இராணுவத்தின் வழிகாட்டுதலில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்துள்ளது. இந்த வன்முறைக்கு பல உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் காலநிலை மாற்றம் மற்றும் ஆற்றல் துறை அமைச்சர் செரிஸ் பவுன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பேசினார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், வங்கதேசத்தில் வெடித்த வன்முறை மற்றும் அதனால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை ஆஸ்திரேலியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வங்கதேசத்தில் இதுவரை 725 வீடுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. 700க்கும் மேற்பட்ட கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 58 இடங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. இதில் 17 வழிபாட்டு தலங்களும் அடக்கம். அங்கு சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர். இது குறித்து ஆஸ்திரேலியா வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கிடம் எங்கள் கருத்தை தெரிவித்துள்ளோம் என்று செரிஸ் பவுன் பேசினார். மேலும் அவர் கூறுகையில், வங்கதேசத்தின் இப்போதைய நிலவரம் குறித்து அந்நாட்டை சேர்ந்த 46 பேருடன் விவாதித்தோம். இதில் இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். இதில் ராகுல் அனந்தா என்பவர் வங்கதேசத்தில் இசைக்கலைஞராக இருந்தார். இவரது வீட்டிற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூட ஒரு முறை வந்துள்ளார். ஆனால் இந்த வன்முறையில் அவரது வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. எனவே வங்கதேச வன்முறையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புதிதாக அமைந்துள்ள இடைக்கால அரசு இந்த சூழலை சரி செய்யும் என நம்புகிறோம் என்று செரிஸ் பவுன் பேசியுள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை குறித்து இந்தியாவில் உள்ள பல கட்சிகளை கண்டனம் தெரிவிக்காத நிலையில் ஆஸ்திரேலிய அமைச்சர் ஒருவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.